வணக்கம். கதிரவன் நியூஸின் காலை நேர தலைப்பு செய்திகள். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்வது குறித்து அறிக்கைகளை நாடாளுமன்றத்தில் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்க அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. இது தேசிய சட்டமன்றத்தின் 1971 ஆண்டின் முதலாம் எண் நாடாளுமன்ற ஓய்வூதிய சட்டத்தை முற்றிலுமாக ரத்து செய்வதாகும். இந்த புதிய சட்ட மூலத்தின் முக்கிய நோக்கம் நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் அவர்களது வாழ்க்கை துணைவர்கள் தற்போது அனுபவிக்கும் ஓய்வூதிய உரிமையை ஒழிப்பதாகும். எனவே அரசாங்கத்தின் ஒரு பணக்கார நாடு ஒரு அழகான வாழ்க்கை என்ற கொள்கை அறிக்கையை ஆதரித்த மக்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றும் விதமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரர் நேற்று திருகோணமலை விஜயம் செய்திருந்தார். திருகோணமலை பகுதியில் புத்தர் சிலை அகற்றப்பட்டமை மற்றும் கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தின் அமலாக்க நடவடிக்கை தொடர்பாக ஏற்பட்ட பதற்றங்களை தொடர்ந்து அவர் திருகோணமலைக்கு சென்றுள்ளார். ஊடகவியலாளர்களிடம் ஞானசார தேரர் பேசுகையில் போலீசாரின் நடவடிக்கையை வன்மையாக கண்டித்துள்ளார். போலீஸ் அதிகாரிகள் பௌத்த சமூகம் மற்றும் விகாரியின் நடவடிக்கைகளுக்கு மரியாதை குறைவான முறையில் நடந்து கொண்டதாகவும் தேரர் குற்றம் சுமத்தியுள்ளார். கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ள இசாரா செவ்வந்தி தொடர்பில் பல தகவல்கள் கிடைத்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். பல அரசியல்வாதிகளுக்கும் செவ்வந்திக்கும் தொடர்பு உள்ளமை விசாரணை மூலம் கண்டறியப்பட்டுள்ளது. இதுகுறித்து விரிவான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற குளிர்நிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அத்துடன் பாதாள குழுக்களுக்கு எதிரான நடவடிக்கை போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கையும் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டை அச்சுறுத்தும் பாதாள உலக குழுவினருக்கு எதிராக போலீசார் நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் சில தரப்பினருக்கு அது பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இதன் காரணமாக போலீசாருக்கு எதிராக பல்வேறு விமர்சனங்களை அவர்களை முன்வைக்கின்றனர். தலைமறைவாகியுள்ள பாதாள குழு உறுப்பினர்களுக்கு சிவப்பு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதுவரையிலும் 80 பேருக்கு இவ்வாறு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அவர்களை நாட்டுக்கு இழுத்து வருவதற்கான அனைத்து ராஜேந்திர முயற்சிகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். போலீஸ் அதிகாரிகளுக்கு 7,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்குவதற்கு அமைச்சரவையின் அனுமதி கிடைத்துள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் இவ்விடயத்தை கூறியுள்ளார். மேலும் கூறுகையில் இந்த கொடுப்பனவு போலீஸ் அதிகாரிகளின் சீருடை மற்றும் பாதணிகளுக்காக வழங்கப்பட உள்ளது. அதன்படி ஒவ்வொரு போலீஸ் அதிகாரிகளுக்கும் ரூபாய் 7,000 கொடுப்பனவு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதற்காக 2025 ஆண்டிற்காக 1,100 மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த கொடுப்பனவு எதிர்வரும் மாதமே அந்த அதிகாரிகளுக்கு வழங்கப்படும். அத்துடன் அதிகாரிகளின் விளையாட்டு பாதணிகள் மற்றும் உடைகளுக்காகவும் கொடுப்பனவு ஒன்றை அதிகாரிகளுக்கு வழங்க அமைச்சரவை தீர்மானம் எடுத்துள்ளது. அடுத்த வாரமே அதற்கான அனுமதியை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நம்புகிறோம் என்று அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். காங்கேசன்துறை நோக்கி பயணித்த தொடருந்தில் மோதி நேற்று காலை ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த நபர் யாழ்ப்பாணம் சோமசுந்தரம் வீதியில் அமைந்துள்ள தொடருந்து கடவையில் காலை 6:50 மணியளவில் பயணித்த யாழ்தேவி தொடருந்தில் மோதியே உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் நல்லூர் பகுதியைச் சேர்ந்த விஜயரத்னம் மோகன்தாஸ் என்ற 42 வயதுடைய நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து விபத்தா அல்லது தற்கொலையா என்பது தொடர்பாக யாழ்ப்பாணம் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். போக்குவரத்து விதிமீறல் அபராதங்களை ஆன்லைனில் செலுத்தும் வசதி விரைவில் நாடு முழுவதும் நடைமுறைக்கு வரும் என போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். போக்குவரத்து அபராதங்களை ஆன்லைனில் செலுத்தும் வசதி டிசம்பர் 31 நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். அத்துடன் அடுத்த ஆண்டு நடுப்பகுதியில் இந்த அமைப்பை ஹவுமன் பே என்ற மூலமாக ஓட்டுநர் குறைபாடு திட்டத்துடன் இணைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் வாகன சாரதிகளுக்கு விரிவான குறைபாடு அமைப்பை அறிமுகப்படுத்தவும் திட்டமிடப்பட்டிருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சிலாபத்தில் பாடசாலை ஒன்றுக்கு அருகில் அடையாளம் தெரியாத ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவரின் அடையாளம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர்.
உயிரிழந்தவர் சுமார் 50 முதல் 55 வயதுடையவர் எனவும் சுமார் 5 அடி 7 அங்குலம் உயரம் கொண்ட மெல்லிய உடல் அமைப்பை கொண்டவர் எனவும் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. அதே நேரம் குட்டையான வெள்ளை தலைமுடி கொண்டவர் எனவும் முகம் முழுவதும் தாடி உள்ளதும் எனவும் ஹிதுமதே ஜீவித் என கைதியை பச்சை குத்தியுள்ளார் எனவும் போலீசார் அடையாளப்படுத்தியுள்ளனர். நேற்று முன்தினம் மீட்கப்பட்ட இந்த சடலத்தில் காயங்கள் எதுவும் இருக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. உயிரிழந்தவரின் சடலம் சிலாபம் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தங்காலை உனாக்குருவ பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் தம்பதியினர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவமானது நேற்று மாலை 6:15 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. 9 மில்லிமீட்டர் ரக துப்பாக்கியை பயன்படுத்தி இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உயிரிழந்தவர்கள் 68 மற்றும் 59 வயதுடையவர்கள் என தம்பதியினர் என தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் தங்காலை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இரத்தினபுரியில் அஸ்வசும பணத்தை பெற்றுக்கொண்டு வீடு திரும்பும்போது யுவதி கொலை செய்யப்பட்டுள்ளார். பேபிசானி என்ற 21 வயதுடைய யுவதி நேற்று முன்தினம் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டுள்ளார் என தெரிய வந்துள்ளது. யுவதியின் கொலை தொடர்பாக அவரது காதலனான அதே பகுதியை சேர்ந்தவருமான ரோஷன் ருசிரன் என்ற இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளார். கொலை செய்யப்பட்ட யுவதி 5 பேர் கொண்ட குடும்பத்தில் 2வது பிள்ளை எனவும் அவர் உயர்தரம் வரை படித்தவர் எனவும் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவத்திற்கு முன்பு சந்தேக நபர் யுவதியின் மூத்த சகோதரரின் நட்பு காரணமாக அவரது வீட்டுக்கு அடிக்கடி சென்று வந்துள்ள நிலையில் இருவருக்கும் இடையே காதல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. கொலையாளி என சந்தேகப்படும் காதலனை அந்த பகுதி மக்கள் சேர்ந்து பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். இளம்பெண் இறந்த இடத்துக்கு அருகில் கண்டெடுக்கப்பட்ட 2 காலணிகளும் சந்தேக நபருடையது என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இளம்பெண்ணின் மரணத்துக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை எனவும் அவர் அணையில் குதித்து உயிரை மாய்த்து கொண்டதாகவும் சந்தேக நபர் போலீசாரிடம் கூறியுள்ளார். சந்தேக நபரும் மர்மமான முறையில் உயிரிழந்த யுவதியும் அணையை நோக்கி செல்வதை பலர் பார்த்ததாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கண்டியிலிருந்து பதுளைக்கு நேற்று காலை 11:30 மணியளவில் பொருட்களை ஏற்றி சென்ற சரக்கு தொடர்ந்து ஒகியா தொடருந்து நிலையம் அருகே தடம் புரண்டதனால் மலையக தொடருந்து மார்க்கத்திலான சேவைகளில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மாற்று நடவடிக்கை தொடருந்தின் ஒரு சரக்கு பெட்டி தடம் புரண்டதனால் கொழும்பு கோட்டை பதுளை இடையிலான பயணிகள் தொடருந்துகள் பாதிக்கப்படாமல் மாற்று நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. தொடருந்து திணைக்கள அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பகுதியில் உடனடியாக செயல்பட்டு தொடருந்து பாதை சரி செய்யும் வரை பயணிகள் மற்றும் சரக்கு தொடருந்துகளில் பாதுகாப்பையும் செயல்திறனையும் உறுதி செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளனர். நாட்டில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கடும் மழை காரணமாக மட்டக்களப்பு வாவியின் நீர்மட்டம் உயர்ந்து வாவி பெருக்கெடுத்துள்ளது. மட்டக்களப்பு வாவி பெருக்கெடுத்ததன் காரணமாக வாவியின் அருகிலுள்ள வீதிகளில் நீரில் மூழ்கியுள்ளது. இதனால் போக்குவரத்து செய்வதில் வாகன சாரதிகளும் பாடசாலை மாணவர்கள் மற்றும் பொதுமக்களும் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு நகர பிரதேசங்களிலும் வாவி பெருக்கெடுப்பு காரணமாக குறித்த பாதைகள் நீரில் மூழ்கியுள்ளன. இதேவேளை மட்டக்களப்பு முகத்துவாரம் ஆற்றுவாரம் நேற்று முன்தினம் மாலை வெட்டப்பட்டு மட்டக்களப்பு மாநகர சபை பிரிவில் தேங்கியுள்ள வெள்ள நீர் குறித்து ஆற்று வாயூடாக கடலை நோக்கி திருப்பி விடப்பட்டுள்ளது. மொரட்டுவை பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் மாணவியொருவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த ஆசிரியரும் அதனை மூடி மறைக்க முயற்சித்த அதிபரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் இருவரும் மொரட்டுவை போலீசாரினால் 17ஆம் தேதி மாலை கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் பதுரெளிய மற்றும் பிளியந்தலை ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த 58 மற்றும் 59 வயதுடையவர்களே கைது செய்யப்பட்டுள்ளனர். 14 வயதுடைய மாணவி ஒருவரே பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட ஆசிரியருக்கு எதிராக இதற்கு முன்னரும் பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் ஆசிரியரை எதிர்வரும் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மொரட்டுவை நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் மொரட்டுவை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து அதிபர் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளதுடன் ஆசிரியர் எதிர்வரும் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மொரட்டுவை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பெண்ணொருவர் கூறிய பொய்யால் இடம்பெற்ற கத்திக்குத்தில் ஒருவர் படுகாயமடைந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் முனரகலை கம்பேகமுவ போலீஸ் பிரிவின் மகா பெலச பகுதியில் இடம்பெற்றுள்ளது.
சம்பவத்தில் காயமடைந்த நபர் மாமடல்ல பல்லே ரொட்ட பகுதியைச் சேர்ந்த 37 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. மேலும் குறித்த நபர் 4 மாதங்களுக்கு முன்னர் மகா பெலச பகுதியைச் சேர்ந்த சூடி மாத்தியா என்ற நபரின் விவசாய பணிகள் மற்றும் மாடுகளை பராமரிப்பதற்காக வந்து தங்கியுள்ளார். அன்று இரவு குறித்த நபர் சூடி மாத்தியாவின் மகனான பண்டி என்பவரின் மனைவியின் அறையில் கைத்தொலைபேசியை சார்ஜ் போட்டு வைத்துள்ளார். பண்டியின் மனைவி சார்ஜ் போட்டிருந்த கைத்தொலைபேசியை எடுத்து அழைப்பொன்றை விடுத்ததனால் கோபமடைந்த நபர் அவ்வாறு செய்ய வேண்டாம் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதனால் கோபமடைந்த பெண் அந்த நபர் தன்னை கட்டியணித்ததாக தனது மாமனாரின் வீட்டின் உரிமையாளருமான சூடி மாத்தியாவிடம் கூறியதை அடுத்து அவர் குறித்த நபரை அடித்து உதைத்து வீட்டை விட்டு வெளியேறுமாறு கூறியுள்ளார். வீட்டை விட்டு வெளியேறி செல்லும் வழியில் பெண்ணின் கணவரான பண்டி ஒரு டார்ச் லைட்டை மற்றும் மீன் கத்தியுடனும் அவரை பின்தொடர்ந்துள்ளார். குறித்த நபர் அவரிடமிருந்து தப்பிக்க அருகிலுள்ள ஏரியில் குதித்துள்ளார். அந்த நேரத்தில் பண்டியும் ஏரியில் குதித்து மீன் வெட்டும் கத்தியினால் அவரது இடது கையில் குத்தியுள்ளார். பின்னர் அவர் ஏரியிலிருந்து நீந்தி தப்பி வந்து மறைந்து ஆம்புலன்ஸ் ஒன்றை அழைத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் மேலதிக சிகிச்சைக்காக எம்லிப்பட்டிய பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ள நிலையில் சந்தேக நபர் தக்யாகளை நேப பெலச பகுதியைச் சேர்ந்த 19 வயதுடையவர் பண்டி என்று அழைக்கப்படும் தரிந்து என தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து சந்தேக நபர் மற்றும் சான்று பொருட்கள் வெள்ளவாய நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் கடும் மழை காரணமாக சுன்னாகம் போலீஸ் நிலையம் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. சுன்னாகத்தில் தனியார் காணிகளில் இயங்கி வந்த போலீஸ் நிலையம் கடந்த வருடம் நவம்பர் மாதம் தொடக்கம் புதிய இடத்தில் இயங்கி வருகிறது. இந்நிலையில் யாழில் கடந்த சில தினங்களாக தொடர்ந்தும் பெய்து வரும் மழை காரணமாக புதிய போலீஸ் நிலைய வளாகம் வெள்ளத்தினால் நிறைந்து காணப்படுகின்றது. வெள்ள நீர் வடிந்து வரும் நிலையில் மழை தொடர்ந்தும் பெய்யுமாயின் போலீஸ் நிலையத்தினுள் வெள்ளம் புகும் அபாயம் உள்ளதனால் அதனை தடுக்க போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். 10 வயது சிறுவனை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்த குற்றச்சாட்டில் பணி இடைநீக்கம் செய்யப்பட்ட இராணுவ வீரருக்கு 15 வருட கடூழிய சிறை தண்டனை வழங்க மொனராகலை மேல் நீதிமன்ற நீதவான் நலிந்த கேபா வஷம் கடந்த வெள்ளிக்கிழமை உத்தரவிட்டார். தற்போது பணி இடைநீக்கம் செய்யப்பட்ட 33 வயதுடைய முன்னாள் இராணுவ வீரர் ஒருவருக்கே இவ்வாறு சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் ஏழாலை வடக்கு பகுதியில் 180 லிட்டர் கோடாவுடன் சந்தேக நபர் ஒருவர் நேற்று முன்தினம் இரவு கைது செய்யப்பட்டுள்ளார். கசிப்பு தயாரிப்பதற்காக வைத்திருந்த கோட்டாவே இவ்வாறு கைப்பற்றப்பட்டுள்ளது. சுன்னாகம் போலீசார் மேற்கொண்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் அவரை மல்லாக நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக 9 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த மண்சரிவு அபாய எச்சரிக்கை செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணி முதல் இன்று மாலை 4 மணி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பதுளை, பண்டாரவளை, ஹபுதளை, ஊவா, பரணகம, கந்தகட்டிய, கொழும்பு, பாதுக்கை, காலி, எல்பிட்டிய, களுத்துறை, பெலல்லாவிட, புலட்சிங்கள, தொடாங்கொடை, கண்டி, கங்கவட, கோரளை, உடுநுவர, உடப்பலாத்த, தும்பள்ளை, பத்தா கேக்கொட, உடுதும்புர, கங்கமேல் கோரளை. நாட்டில் 16ஆம் தேதி அன்று 3 இடங்களில் நீரில் மூழ்கி 3 உயிரிழந்துள்ளனர். எகட உயன போலீஸ் பிரிவில் உள்ள எகட உயன கடற்கரையில் குளிக்க சென்ற ஒருவர் நீரில் மூழ்கி காணாமல் போனதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் எகட உயன போலீஸ் நிலையம் விசாரணைகளை தொடங்கியுள்ளது. காணாமல் போனவர் மொரட்டுவ கட்டுக்குருந்த பகுதியைச் சேர்ந்த 17 வயதுடைய இளைஞர் ஆவார். காணாமல் போன நபர் மேலும் 2 நண்பர்களுடன் மேற்குறித்த இடத்தில் குளிக்க சென்றிருந்தபோது கடல் அலையில் சிக்கி 3 அடித்து செல்லப்பட்டுள்ளனர். அவர்களில் 2 அப்பகுதி மக்களால் மீட்கப்பட்டுள்ளதாகவும் ஒருவர் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளார். காணாமல் போன நபரை தேடும் பணியில் எகட உயன போலீசார் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். கோட்டை போலீஸ் பிரிவில் உள்ள காளி முகத்திடல் கடற்கரையில் குளிக்க சென்ற 2 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக கோட்டை போலீஸ் நிலையத்துக்கு தகவல் கிடைத்துள்ளது. நீரில் மூழ்கிய 2வரையும் மீட்டு கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் போதே அவர் உயிரிழந்துள்ளார். இறந்தவர் அக்கரப்பத்தனை சேர்ந்த 19 வயதுடையவர் என்றும் சடலம் கொழும்பு தேசிய மருத்துவமனையின் பிணவரையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் கோட்டை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சிலாபம் போலீஸ் பிரிவில் உள்ள சிலாபம் கடற்கரையில் இருந்த ஒரு பெண் மற்றும்
8 வயது குழந்தை அலையில் அடித்து செல்லப்பட்டு அப்பகுதி மக்களால் மீட்கப்பட்டு சிலாபம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். பிரதேசவாசிகளால் மீட்கப்பட்டு சிலாபம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் குறித்த பெண் உயிரிழந்துள்ளதாக சிலாபம் போலீஸ் நிலையத்தில் கிடைத்த முறைப்பாட்டின் பேரில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் தக்கோட்டுவ பகுதியைச் சேர்ந்த 61 வயதுடையவர் என்றும் சடலம் சிலாபம் மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சிலாபம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.